ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, யாருக்குமே இங்கே பர்ஃபெக்ட் லைஃப்னு ஒன்று கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், சவால்கள், சிக்கல்கள் எல்லாம் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியை கடவுள் யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சக்தி எங்கே இருக்குது? நமக்குள்ள இருக்குது. அந்த சக்தியை நம்ம வெளியில் கொண்டு வர்றதில்லை, அதை உணர்றதே இல்லை. நமக்குள்ள இருக்குது. எதையும் சமாளிக்கக்கூடிய எந்த சவாலையும் எந்த பிரச்சனையையும் நம்மளால மாற்றக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்குதுன்னு நம்ம உணர்றதே இல்லை. அந்த உணராம தான் நம்ம என்னன்னு பேசிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையை சுமை அப்படிங்கிறோம், இட்ஸ் லைஃப் இஸ் வாட் அப்படிங்கிறோம். ஆனால் அந்த கண்ணோட்டம் மாறணும். ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க வாழ்க்கையை சுமையா பார்த்துட்டு லைஃபை லைஃபே இப்படி தான், லைஃபே ஒரு இதெல்லாம் நிறைஞ்சது தான், என்னடா அப்படிங்கிற மாதிரி நீங்க திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள பேசும்போது அந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த வைப் அப்படி நெகட்டிவா தான் இருக்கும். இதைய பார்த்து வளர நம்ம குழந்தைங்களும் என்ன எடுத்துக்குவாங்கன்னா, ஓ வாழ்க்கையே இப்படிதான் போல இருக்கு, வாழ்க்கையினாலே இப்படி கஷ்டங்கள்லாம் வரும் போல இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. பட் உண்மை என்னன்னா, வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே தான் இருக்குங்க. ஆனால் நமக்கு சமாளிக்கணும். சமாளிக்கக்கூடிய சக்தி, உள்ள இருக்கிற சக்தி நம்ம வெளியில வர வச்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை ஒரு வரம். இந்த வாழ்க்கையை நான் எவ்வளவு சிறப்பாக வாழ முடியுமோ அவ்வளவு சிறப்பாக வாழ போறேன். நானும் மகிழ்ச்சியா இருக்க போறேன், என் குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்க போறேன். ஸோ அந்த சந்தோஷங்கிறதும் சக்சஸ்ங்கிறதும் நம்ம கிட்ட இருக்கிற காசு பணத்துலையோ இல்லை வீடு வாசல்லையோ கார்லையோ கிடையாது, நம்ம மனசுல இருக்கு. நம்ம செய்கிற வேலையை எவ்வளவு உணர்ந்து செய்கிறோம், எவ்வளவு ரசிச்சு செய்கிறோம், எவ்வளவு உள்வாங்கி செய்கிறோம், மனசார செய்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள். அப்போ செய்கிற வேலையை, அது பிஸ்னஸோ இல்லை ப்ரொஃபஷனோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதைய ரசிச்சு உணர்ந்து செய்யுங்க. அது மாத்திரமில்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு வரம். இந்த வாழ்க்கையை நான் எவ்வளவு சிறப்பாக வாழ போறனோ அவ்வளவு சிறப்பாக வாழக்கூடிய சக்தி என் கையில் இருக்கு. சொல்லி பாருங்க, சொல்லி பார்த்துட்டே இருங்க தினப்படி. ஒரு கட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையை அப்படிதான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நிஜத்திலையும் நிதர்சனத்திலையும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு வரம்.